கூட நடிச்ச நடிகர் நடிகைகளையே காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிரபலங்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது அஜித் மற்றும் ஷாலினி. இவங்க 2 பேருமே அமர்கலம் படத்துல நடிச்சிட்டு இருக்கும்போது தான் காதலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. படத்துல ஒருத்தருக்கு ஒருத்தங்க நெருக்கமா நடிச்சிட்டு இருக்கும்போதே அந்த நட்பு நாளடைவுல காதலா மாறியிருக்கு. முதல்ல அஜித் காதல சொல்ல ஷாலினி அதை ஏத்துக்கிட்டாங்க. 2000 ஆண்டுல 2 பேரும் கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. காதலிக்கும் போது எப்படி ஒரு காதல் இருந்துச்சோ அதுதான் 25 வருஷமா தொடர்ந்து இருக்குது. கல்யாணத்துக்கு அப்புறமா ஷாலினி சினிமாவுல நடிக்கிறத மேக்ஸிமம் நிறுத்திக்கிட்டு குடும்ப வாழ்க்கையில கவனத்தை செலுத்தியிருக்காங்க. இப்ப இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு ப்ரொடியூசரா தன்னோட கணவனோட படத்தையே ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சூர்யா மற்றும் ஜோதிகா. நம்ம தமிழ் ரசிகர்களுக்கு எப்பவுமே ஒரு ஆல் டைம் ஃபேவரட்டான கப்பல் அப்படின்னு சொல்லலாம். இவங்க 2 பேரும் படங்கள்ல ஒண்ணா நடிக்கிறாங்க அப்படின்னாலே ஃபேன்ஸ்க்கு ட்ரீட் தான். பூவெல்லாம் முன்வாசம், காக்க காக்க பேரழகன், சில்லுன்னு ஒரு காதல் மாதிரி படங்கள் எல்லாத்துலயுமே சூர்யா மற்றும் ஜோதிகாவோட கெமிஸ்ட்ரி அப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கும். திரையில வந்த அந்த கெமிஸ்ட்ரி தான் நிஜ வாழ்க்கையிலயும் காதலா மாறிச்சு. பல வருஷ காதலுக்கு அப்புறமா எக்கச்சக்க பிரச்சனைகளை சந்திச்சு சூர்யா தன்னோட குடும்பத்தை கையில காலில் விழுந்து ஒத்துக்க வச்சு 2006ல 2 பேரும் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஸ்னேகா மற்றும் பிரசன்னா. ஸ்னேகா 2000ல இருந்து 2010 வரைக்குமே நம்ம தமிழ் சினிமாவில் பீக்ல இருந்த கதை எல்லாருக்குமே தெரியும். அந்த டைம்ல ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நம்ம தமிழ் நடிகர்கள் லைன்ல நிப்பாங்க. ஆனா பிரசன்னா தட்டி தூக்கிட்டாரு. அச்சமுண்டு அச்சமுண்டு அப்படின்ற படத்துல இவங்க 2 பேரும் ஒண்ணா நடிச்சிருப்பாங்க. அந்த ஷூட்டிங் காலகட்டத்துல தான் இவங்களோட நட்பு அப்படியே காதலா மாறி இருக்கு. 2012ல 2 பேரும் கல்யாணம் பண்ணிருக்காங்க. ஸ்கிரீன்ல இவங்களோட கெமிஸ்ட்ரி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சோ அது நேர்லயும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஆர்யா மற்றும் சாயிஷா. ஆர்யாவை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவுல ஒரு மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலரா வலம் வந்துட்டு இருந்தாரு. யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல, சாயிஷாவை கல்யாணம் பண்ணிருக்காரு. எத்தனையோ பொண்ணு பார்த்தாங்க, ஏன் தனியா ஷோவே நடத்துனாங்க. அப்பெல்லாம் அமையாத பொண்ணு கஜினிகாந்த் படத்துல அமைஞ்சிச்சு. ஆர்யா மற்றும் சாயிஷா கஜினிகாந்த் அப்படின்ற படத்துல ஒன்னா சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அப்பதான் ஷூட்டிங்ல வச்சு இவங்களோட காதல் மலர்ந்திருக்கு. 2019ல அபிஷியலா கல்யாணமும் பண்ணிருக்காங்க. இதுல வேடிக்கையான விஷயம் என்ன தெரியுமா? ஆர்யா விட சாயிஷா 17 வயசு சின்ன பொண்ணு. ஆனா காதலுக்கு வயசு ஒரு மேட்டரே கிடையாது அப்படின்னு இப்போ வரைக்கும் இவங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நாக சைத்தன்யா மற்றும் சமந்தா. இவங்களோட முடிவு என்னவோ சோகமா இருந்தாலும் ஆரம்பம் செம கிராண்டா இருந்துச்சு. இவங்க 2 பேரும் ஏ மாயா சேசாவே அப்படின்ற படத்துல சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அப்பவே பார்த்த உடனே காதல் பத்திக்கிச்சு. இவங்க 2 பேரும் உருகி உருகி காதலிச்ச கதை எல்லாருக்குமே தெரியும். 2017ல இவங்களோட கல்யாணம் செம கிராண்டா நடந்துச்சு. ஆனா அதுக்கப்புறமா யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல, 2 பேருக்குள்ள சுத்தமா செட் ஆகல. அபிஷியலா விவாகரத்து வாங்கி பிரிஞ்சிட்டாங்க. ஆனா இப்ப 2 பேருமே 2வது கல்யாணம் பண்ணிட்டாங்க.